மேற்காசியாவில் மீண்டும் வெடித்துள்ள மோதல்களை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் மற்றொரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஈரான் மீது பிப்ரவரியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதனால் உலகின் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடக்கும் கடல் பாதையான ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. ஒரு மாதம் தாக்குதலை தொடர்ந்த நிலையில் கடந்த ஏப்ரலில் அமெரிக்கா ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. முதல் கட்ட பேச்சு தோல்வியடைந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுக்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு பின் முதன்முறையாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் நேற்று தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் வடக்கு நகரங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. ஐஃபா உள்ளிட்ட நகரங்களில் நடந்த தாக்குதலில் பல்வேறு கட்டடங்கள் சேதமடைந்தன. உயிர் சேதம் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. ஹெஸ்புல்லா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இருதரப்பும் உடனடியாக ஒரு போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள விரும்புகின்றன. அறியாமையோ அல்லது முட்டாள்தனமோ இதற்கு இடையில் வராத பட்சத்தில் அமைதிக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னேறி வருகின்றன. எவ்வாறாயினும் ஒரு இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை தற்போதைய கடல் வழி பொருளாதார முற்றுகையானது முழு பலத்துடன் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். இனி காரியங்கள் மிக வேகமாக நகரும். இந்த விஷயத்தில் உங்களின் கவனத்திற்கு நன்றி என பதிவிட்டுள்ளார். இன்று காலை இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மீண்டும் பரஸ்பர வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால் பதற்றம் உச்சமடைந்தது. இந்நிலையில் இரு நாடுகளும் உடனடியாக தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் விடுத்த முதல் கோரிக்கையை தொடர்ந்து தற்போது இருதரப்பும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு தயாராகி வருவதாகவும் அமைதி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார்.